நிலம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? உலகம். நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பிடப்படுவது எது? பரலோகராஜ்யம். பரலோகராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் யாருக்கு ஒப்பானவன்? வீட்டெஜமான். எங்கே விதைக்கப்பட்டவன் உலகக் கவலையினால் பலனற்றுப் போகிறான்? முள்ளுள்ள இடங்களில் களைகளை விதைக்கிற சத்துரு யார்? பிசாசு. யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவன். ஆகாயத்து பறவைகள் தன் கிளைகளில் வந்தடைய தக்க பூண்டு எது? கடுகு. கற்பாறை இடங்களில் விழுந்த விதை என்ன ஆனது? உலர்ந்து போனது. கடுகு விதைக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். வசனத்தை கேட்டு உடனே ஏற்றுக்கொள்கிறவன் யார்? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். கண்டும் கேட்டும் உணராதவர்கள் யார்? ஜனங்கள். இயேசுவின் சகோதரர்கள் பெயர் என்ன? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. ஐசுவரியத்தின் மயக்கத்தினால் பலனற்றுப் போகிறவன் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டவன்? முள்ளுள்ள இடம். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. அறுப்பு அறுக்கிறவர்கள் யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார்கள்? தேவதூதர்கள். விதை என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தின் வசனம். களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது? கோதுமை. அறுப்பு காலத்தில் சுட்டெரிக்கப்படுவதற்கு கட்டுகளாக கட்டப்படுவது எது? களைகள். கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனவன் யார்? சத்துரு. சீக்கிரமாய் முளைத்த விதை விழுந்த இடம் எது? கற்பாறை. பொல்லாங்கனுடைய புத்திரர் எதற்கு சமமானவர்கள்? களைகள். பரிபூரணம் அடைபவன் யார்? உள்ளவன். நல்ல விதையை விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன். உள்ளவன் எவனோ அவனுக்கு டாஷ். கொடுக்கப்படும். கண்கள் காண்கிறதினாலும் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் எப்படிப்பட்டவைகள்? பாக்கியமுள்ளவைகள். நல்ல விதை எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது?
ராஜ்யத்தின் புத்திரர். இயேசு எங்கே அநேக அற்புதங்களைச் செய்யவில்லை? தாம் வளர்ந்த ஊர். தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோக ராஜ்யம். அழுகையும் பட்டடிப்பும் உண்டாவது எங்கே? அக்கினிச்சூளை. ஜனங்களின் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று தீர்க்கதரிசனம் உரைத்தவர் யார்? ஏசாயா. விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்ய புறப்பட்டான்? விதைக்க. எங்கே விதைக்கப்பட்டவன் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான்? கற்பாறை இடங்களில். தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பவர்கள் யார்? நீதிமான்கள். 100, 60 மற்றும் 30 ஆக பலன் தந்த விதை விழுந்தது எங்கே? நல்ல நிலம். நெருக்கி போடப்பட்ட விதை வளர்ந்தது எங்கே? முள்ளுள்ள இடம். அக்கினிச் சூளையில் போடப்படுபவர்கள் யார்? அக்கிரமம் செய்கிறவர்கள். அறுப்பு என்பது எதை குறிக்கிறது? உலகத்தின் முடிவு. மீன்களை வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். காணாமலும் கேளாமலும் போனவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். நீதிமான்கள். வசனத்தை கேட்டு உணர்கிறவன் யார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். இயேசு வளர்ந்த ஊரில் உள்ளவர்கள் அவரால் அடைந்தது என்ன? இடறல். புளித்தமாவுக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். வழி அருகே விழுந்த விதைகளை பட்சித்துப் போட்டது எது? பறவைகள். தன் ஊரிலும் தன் வீட்டிலும் கனவீனம் அடைபவன் யார்? தீர்க்கதரிசி. நீதிமான்களின் நடுவிலிருந்து பிரிக்கப்படுபவர்கள் யார்? பொல்லாதவர்கள். தச்சனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இயேசு. வசனத்தினிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடன் இடறல் அடைபவன் யார்? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி வாய்ப்பு பெற்றவர்கள் யார்? சீஷர்கள்.